ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் த சேம். நம்ம நிறைய இடத்துக்கு ஒரு விஷயத்த நினைச்சுப்போம். ஆனால் விஷயம் வந்து ஏதாவது இது நல்ல தடங்கள் அடைஞ்சிரும். நினைத்த காரியம் முடிக்க மாட்டேங்குது. நான் ஒன்று நினச்சேன், அங்கே போனேன், ஆனால் அங்கே வேற மாதிரி நடக்குது. செய்கிறேன்னு சொல்கிறவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனேன், எனக்கு அந்த யாரை பார்க்குறதே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் வந்து அந்த எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படிலாம் நான் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து அம்மா தலையெல்லாம் ஆட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு போகிற விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கவும், நம்ம நினைச்ச காரியம் நினைத்தபடி நடக்கவும், அதுக்கப்புறம் நம்ம நினைத்தவர்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்மளால பிடிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடியதான மந்திரம் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மேற்கொண்டு ஒரு காரிய நிமித்தமாக வெளில போகிறீங்க, இல்லை ஒரு வேலை விஷயமா வெளில போகிறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை 10 வாட்டி சொல்லிட்டு போனாலே போதும். சரி, எனக்கு 10 வாட்டி வேணாம், நான் 11 வாட்டி சொல்கிறேன்னா சொல்லிக்கோங்க. உங்களால் எவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டே போங்க. சில டைமில் வந்து நிறைய பேர் இந்த மந்திரத்தை வந்து எனக்கு நம்ம நான் அது வந்து அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நான் அந்த ஆஃபீஸில் போய் சேர்ற வரைக்கும், அவரை போய் பார்க்குற வரைக்கும் இது சொல்லிகிட்டே இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ கணக்கு கிடையாது, மினிமம் 10 வாட்டி 11 வாட்டியாவது சொல்லணும். ஸோ அந்த மந்திரம் வந்து இட்ஸ் ஒன்லைனர் மந்திரம். நம்ம பாட்டு போகிற போக்கில் ஜபிச்சுட்டே கூட போகலாம். அந்த மந்திரம் வந்து ஓம் சர்வமோக வசீகரி. அப்படின்னா நம்ம வந்து நமக்கு இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோ, நம்ம யாரோ பார்க்க போகிறவங்களோ, அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக நம்ம இருப்போம். நம்ம ஃபேஸ்லேயே வந்து ஒரு க்ளோ தெரிய ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்களா, என்ன தேஜஸ் அவங்க ஃபேஸில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு தேஜஸ் வரும் நம்மளுக்குள்ளேயே. ஒரு விதமான ஒரு ஈர்ப்புத்தன்மை நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம போகிற இடங்களில் அவங்க எல்லாம் நம்மளை மேலே சர்வ மோக வசீகரின்னு, சர்வமும் அப்படியே ஒரு மோகிச்சுன்னா தப்பாக எடுத்துக்க கூடாது. ஒரு அட்ராக்டிவாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஈர்ப்புத்தன்மை அது வந்து நம்ம ஃபேஸ்க்கு வரும், நம்ம பேச்சுக்கு வரும். நம்மளை பார்த்தாலே சார் கவலைப்படாதீங்க சார், இப்போ நீங்கள் பாட்டு தைரியமாக வீட்டுக்கு போங்க, இது நடந்துடும் அப்படின்னு நடத்தி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இல்லை நான் வந்து ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறேன்னா, இன்டர்வியூவுக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இன்டர்வியூக்கு போகிற வரைக்கும் கூட அது சொல்லிகிட்டே போகலாம். அந்த இன்டர்வியூவர் வந்து நம்மளை பார்த்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருந்தால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.